பூரண வித்தை யோகம். அதனைய பூரண வித்தை. வித்தை என்றால் தொழில், கல்வி, பல திறமைகள். பல திறமைக்கு அதிபதினு சொல்லுவாங்கள்ல. ஒன்றும் இல்லை, இப்போ சினிமா துறையில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா மியூசிக் டைரக்டரும் அவர் தான், நடிகரும் அவர் தான், டைரக்டரும் அவர் தான். உதாரணத்துக்கு நம்ம டி ராஜேந்திரன், பாக்கியராஜ் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இந்த விஜய் ஆண்டனி மியூசிக் டைரக்டரும் இருக்கார், நடிக்கிறாரு. டைரக்டர் பண்ணனா தெரியல. இதே மாதிரி இப்போ அதே மாதிரி இன்னொரு பேர் என்னமோ ஒரு பேர் ஒரு மியூசிக் டைரக்டர் நடிகராக வர்றாங்களே, அந்த மாதிரி இந்த மாதிரி சினிமா துறையில் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஆஃபீஸராக இருக்கார், அக்கௌண்ட்ஸ் பார்ப்பார், கணக்கு அந்த மேனேஜராக இருப்பார், வேறு அந்த ஆஃபீஸ் வேலை எல்லா வேலையிலையுமே தேர்ச்சி பெற்றவராக இருப்பார். அப்போ பல வித்தைகள் ஒரு துறையில். இப்போ கட்டட தொழிலுக்கு அப்படின்னா வயரிங்கும் அவரே பண்ணுவார், சென்ட்ரிங்கும் அவரே அடிப்பார், கொத்தனார் வேலையும் அவரே பார்ப்பார்னா பல தொழிலுக்கு பல வித்தைக்கு அதிபதி தான் அவர். அதே மாதிரி இப்படி அடிக்கொண்டே போகலாம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஆசிரியர்வே சொல்லுவான், அவர் 1ஆம் கிளாஸுக்கும் பாடம் எடுப்பார்யா, ஹெட் மாஸ்டர் இருக்கார், லாஸ்ட்டில் 12க்கு எடுப்பார்யா அப்படிங்கிறாங்களே. அது இந்த இது இல்லாமல் பல இதுக்கு இந்த விளையாட்டு போர்ட்ஸ்லேயும் பேர் வாங்குவாங்க, பாடத்துலேயும் பேர் வாங்குவாங்க. இப்போ ஒரு பாடம் படிக்கும்போது ஒரு மாணவர் எடுத்தால் விளையாட்டுலேயும் திறமையாக இருப்பான், படிப்புலேயும் திறமையாக இருப்பான், பல வித்தைக்கு அதிபதி அப்படி இருக்கும். அப்போ அதுக்கு கிரக நிலை என்ன அப்படின்னா, இந்த புத்தியை கொடுக்கக்கூடிய பாவகம் எதுன்னு கேட்டிங்கன்னா 5ஆம் பாவகம். புத்திக்கு காரகன் என்னன்னு கேட்டிங்கன்னா புதன். அப்போ 5ஆம் பாவகத்தில் புதனும் சூரியனும் குருவும் எனவு பெறும் பொழுது வந்துடுவாருங்க. 5ஆம் பாவகத்தில் புதன், சூரியன், குரு எனவு பெறும் பொழுது பூரண வித்தை யோகம் எடுத்துக்கலாம். அதுக்கு தான் நான் இந்த மாதிரி விளக்கம் சொல்கிறேன். இப்போ பூரண வித்தைன்ன உடனே தெரியும் நம்மளை. இப்போ நிறையா பேர் எல்லாம் அறிவாளி நிறையா இருக்காங்க. இந்த சிறு வயசு இப்போ சில பேர்த்துக்கு சிலது தெரிய மாட்டேங்குது, அதனால இவ்வளோ விரிவாக சொல்கிறேன். அப்போ பல தொழிலுக்கு அதிபதி, பல வேலையை கற்றவர். எந்த தொழில், இப்போ ஓட்டல் தொழில் எடுத்துட்டால் அவரே சப்பளம் மாஸ்டராகவும் இருப்பார், ஸ்டால் மாஸ்டராகவும் இருப்பார், கேசியராகவும் இருப்பார், அங்கே தோசையும் சுடுவார், எப்படி மாஸ்டராகவும் இருப்பார். அப்போ பல தொழில் பல வித்தைகள் கற்றுக்குவார். இந்த மாதிரி இருக்கும்னா அதுக்கு கிரகம் குரு, சூரியன், புதன் 5ஆம் பாவகத்தில் இணைவு பெறும்போது. சரிங்களா? இந்த மாதிரி யோகங்கள் நிறையா இருக்குது. அடுத்தடுத்து வீடியோ போடுறேன், பாருங்கள். நன்றி, வணக்கம்.